Hi friends, welcome back to Visukiruthis kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு நான்வெஜ் vlog தாங்க பார்க்க போறோம். அம்மா ஊர்ல மாரியம்மன் கோயில் கிடாக்கறி பண்டு இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நாங்க காலையிலேயே இட்லிக்கு வந்துட்டு மட்டன் குழம்பு வெச்சிட்டோம். இப்போ மட்டன் குழம்புக்கான நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு மல்லி வரமிளகாய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கறங்க. இப்போ இது நல்லா நம்ம வறுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை மிக்ஸில அரைச்சிட்டு நம்ம குவாண்டிட்டி நிறைய அரைக்கிறதுனால ஒரு தடவை மிக்ஸில போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு திரும்ப நம்ம கிரைண்டர்ல போட்டு அப்புறம் திருப்ப வெங்காயம் அதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மல்லியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுட்டு தான் நம்ம மல்லியை வறுக்கணும். கருகிருச்சுன்னா குழம்பு ஃபுல்லாக அந்த கருகின ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் மல்லி வறுக்கும்போது மட்டும் நம்ம கவனமாக அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது ஒரு 1/4 கிலோ மல்லி அளவு இருக்கும். இப்போ மல்லியை வறுத்து கொட்டியாச்சு. அடுத்து சீரகம் வறுத்துக்கலாம். சீரகம் அம்மா ஒரு கைப்பிடி அளவு தாங்க போட்டாங்க. அவ்வளோதாங்க போட்டிருக்குறாங்க சீரகம். சீரகம் நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம். எதுவுமே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தாங்க வறுக்கணும். ஏன்னா வறுக்கும்போது கருகின ஸ்மெல் வரக்கூடாது. கருகிட்டாலும் நம்மளுக்கு குழம்புல அந்த கருகின டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுட்டு வறுத்துக்கலாம். அடுத்து குறுமிளகு வறுத்து எடுத்துக்கலாங்க. குறுமிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குறுமிளகு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம குறுமிளகை அந்த மல்லி சீரகத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வரமிளகா வறுத்து எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி அம்மா ஒரு 10-15 வரமிளகாய்க்கு போட்டிருக்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு கறி நிறையா இருக்குது, கூட்டு நிறையா அரைக்க போகிறோம். அதனால் காரம் ஒரு 15 வரமிளகா 15க்கு மேலே போட்டால் தான் சரியாக இருக்கும். அதனால் அம்மா ஒரு 15-20 மிளகாய்க்கு பக்கம் போட்டிருக்குறாங்க. போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். அப்போ மிளகாயோட நெடி வராமல் இருக்குங்க. மிளகாய் நல்லா நின்று கருகாமல் வறுபடும். அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வரமிளகா நல்லா வறுத்தாச்சு. அதை ஒரு தட்டத்துக்கு மாற்றிட்டு அதே வடக்கல்ல நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறாங்க அம்மா. அது ஒரு 1 கிலோவுக்கு பக்கம் உரித்து வச்சுருக்குறாங்க. அதவும் போட்டு நம்ம நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே சேர்த்துருக்குறாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா சிவக்க வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த மல்லி, சீரகம், குறுமிளகு எல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சமாக நைஸாக வர வரைக்கும் நம்ம அரைச்சிட்டு அப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு மல்லி, குறுமிளகு, சீரகம் அரைச்சிட்டு அடுத்து வரமிளகாயும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம மசாலா தூள் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெங்காயத்துக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாங்க. நம்ம குழம்பு வைக்கும்போது மஞ்சள் தூள் போடுறக்கும் வெங்காயத்துலேயே மஞ்சள் தூள் போட்டு வதக்கிறக்கும் டேஸ்ட் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா தூளை கிரைண்டரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நல்லா இதையே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம், மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்து அம்மா கொஞ்சம் மட்டனை எலும்பு தனியாக அப்புறம் கொஞ்சம் சதைப்பற்று இருக்கிற மாதிரி தனியாக எடுத்துக்கிறாங்க. எலும்போடு இருக்கிறத நம்ம குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் சதைப்பற்றோடு இருக்கிறத இன்றைக்கி மட்டன் பள்ளிப்பாளையம் வறுவல் செஞ்சுக்கலான்ட்டு நான் இப்போது தனியாக எடுத்துகிட்ருக்குறாங்க அம்மா. இப்போது போன் தனியாக, போன்லெஸ் தனியாக நம்ம கறியை பிரித்து எடுத்தாச்சுங்க. இது நல்லா 2-3 தடவை கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா அரைச்சிருச்சு. அடுத்து நம்ம வதக்கின வெங்காயத்தையும் போட்டு அதையும் நல்லா நைஸாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மட்டனை நல்லா கழுவிட்டுருக்குறாங்க அம்மா.
ஒரு 2-3 தடவை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற கொழுப்பு மட்டும் தனியாக எடுத்துட்டு வடைச்சட்டியில் நம்ம தனியாக வதக்கி அதில் வர்ற எண்ணெயை அம்மா வடிச்சிருவாங்க. வடிச்சிட்டு அப்புறம் குழம்புக்குள்ளே சேர்த்துக்குவாங்க. இல்லை நம்ம குழம்புல அப்படியே போட்டுட்டா அந்த எண்ணெய் மிதந்துட்டே இருக்குது குழம்புல. அதனால் அதை தனியாக வடித்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம மசாலா கூட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா ஆட்டிகிட்டு இருக்குதுங்க. அது கூடவே தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க சேர்க்க வேண்டாம். ஒரு 2-3 தக்காளி வெட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அம்மா கடுகு போட்டுக்குவாங்க. அம்மா மட்டன் சிக்கன் எதுவாக இருந்தாலும் கடுகு சேர்த்து தான் சமைப்பாங்க. அடுத்து அதில் கொஞ்சம் பிரியாணி பட்டை, அப்புறம் அந்த பைனாப்பிள் மொக்கு, அடுத்து கருவேப்பிலை, வரமிளகா கிள்ளி சேர்க்கல. ஏன்னா நம்ம மசாலாவிலே நிறைய வரமிளகா சேர்த்துருக்குறோம். அதனால் அப்படியே போட்டுட்டு அடுத்து தக்காளியும் போட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச கொழுப்பை வந்துட்டு தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அம்மா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு அதை வறுக்க போகிறாங்க. இப்போ நம்ம கொழுப்பை வந்துட்டு ஒரு வடைச்சட்டியில் போட்டு அடுப்பில் வச்சாச்சு. அடுத்து இந்த தக்காளியை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்ச மட்டனை உள்ளே சேர்த்து ஃபஸ்ட்டு மட்டனை ஒரு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே அப்புறம் நம்ம கூட்டு தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே கொழுப்பு நம்ம ஒரு வடைச்சட்டியில் வறுத்துட்ருக்குறோங்க. அதில் எவ்வளோ எண்ணெய் மேலே வருதுன்னு பாருங்கள். இந்த எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம கொழுப்பை மட்டும் எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கும் போதே மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம குக்கரில் வெயிட் போட்டு வச்சாச்சு. அது நல்லா விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா விசில் வந்துருச்சுங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. மணமே அவ்வளோ அருமையாக இருக்குது. அம்மா வந்து கூட்டு கொஞ்சமாக போட்டு தான் ஃபஸ்ட்டு வேக வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எல்லா கூட்டும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் திரும்ப நம்ம மட்டன் வேக வச்சதை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டாங்க. இப்போ நமக்கு அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் நம்ம உப்போட அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து அம்மா மட்டனை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னையே உள்ளே போட்டுட்டாங்க. நான் வெளியில் போயிருந்தேன். அதுக்குள்ளே அம்மா மட்டனை உள்ளே சேர்த்துட்டாங்க. இப்போ பச்சை வாசம் போக கொதிக்க வச்ச கூட்டு அப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் எல்லாமே சேர்த்து நமக்கு திரும்பவும் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது வந்து நம்ம உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம அந்த தனியாக வறுத்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா கொழுப்பு, அதையும் உள்ளே சேர்த்து இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்போட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இப்போ குழம்ப கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் இட்லிக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்குங்க. அடுத்து நம்ம இட்லி வேக வச்சாச்சு. இப்போ இட்லியை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லியோட மணமும் மட்டன் குழம்போட மணமும் அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ மட்டன் குழம்பு நல்லா பச்சை வாசம் போக கொதிச்சு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாங்க. கயிறு சுட்டு வச்சிருச்சு, நான் தெரியாமல் அப்படியே எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மண் சட்டியில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு பெரிய மண் சட்டி இல்லை, குழம்பு நிறையா வைக்கிறதுனால இதில் பாத்திரத்தில் வச்சுருக்குறோம்.
பெரிய மண் சட்டி இருந்திருந்தால் கண்டிப்பாக அம்மா அதில் தான் வச்சுருப்பாங்க. அம்மா வந்து மண் சட்டியில் தான் சமைப்பாங்க. சாம்பார், ரசம் எல்லாமே மண் சட்டியில் தான் செய்வாங்க. இப்போ இந்த குழம்புக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய மண் சட்டி இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த குழம்பு ஒரு மண் சட்டியில் மாற்றிக்கலாங்க. இப்போது நம்ம காலை உணவு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லி, அப்புறம் நல்லா கொதிக்க கொதிக்க மட்டன் குழம்புங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்லாம் வாங்க. அடுத்து பள்ளிப்பாளையம் மட்டனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பள்ளிப்பாளையம் மட்டனுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் எப்போவுமே சேர்த்துக்குவீங்களோ அதுலேயே நம்ம சமைச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் பட்டை போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேங்க. வரமிளகா கறி வந்துட்டு 1 கிலோ கிட்ட வரும். வரமிளகா இது ரொம்ப காரமான வரமிளகாய்ங்க. விதையெல்லாம் இல்லாமல் வெறும் மிளகாய் தோல் மட்டும் நம்ம சேர்த்துக்கணுங்க. நான் ஒரு 20 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம காரத்துக்காக வேறு எதுவுமே இதில் சேர்க்க போகிறது இல்லை. வெறும் வரமிளகா, சின்ன வெங்காயம் மட்டும்தான். சின்ன வெங்காயம் வந்து நான் 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ சின்ன வெங்காயம் தொளித்து சேர்த்துருக்குறேங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாம் நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போக நல்லா வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம கழுவி எடுத்து வச்ச போன்லெஸ் மட்டன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்கலைங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு முதல்ல சேர்த்துட்டு அப்போ திரும்ப பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா தண்ணி கொதித்து வரும்போது நமக்கு உப்போட அளவு கரெக்டாக தெரியும். அதனால் தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வரும்போது திரும்பவும் நம்ம பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாங்க. நடுவில் நம்ம அப்பப்போ எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி மட்டன் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்பப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து அம்மா சிக்கன் கிரேவி செய்கிறாங்க. நம்ம மட்டனுக்கு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த கூட்டுலேயே எடுத்து சிக்கன் கிரேவி செய்கிறாங்க. சிக்கனை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அம்மா இதுக்கு வந்துட்டு கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து அடுத்து இதில் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தில் பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதங்கும்போது அதோட கலரே ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறாங்க. அம்மா சிக்கனில் எப்போவுமே தக்காளி சேர்த்துக்குவாங்க. தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்ச சிக்கன் சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக கூட்டு சேர்த்துக்கலாம். கூட்டு சேர்த்து இந்த சிக்கன் நல்லா ஒரு தடவை கொதிக்கிற வரைக்கும் நம்ம விட்டுறலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சமாக கொதிக்கிற வரைக்கும் விட்டுறலாங்க. அப்புறம் நம்ம இருக்கிற மற்ற எல்லா கூட்டையும் இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். மட்டன் பள்ளிப்பாளையம் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போது நம்ம சிக்கன் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்குது. மட்டன் பள்ளிப்பாளையம் அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்குது. சிக்கன் வறுவல் இங்கே ரெடி ஆகிட்டுருக்குதுங்க. சிக்கன் கிரேவி. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறாங்க. உப்பு சேர்த்துட்டு சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி
ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா விட்டுறலாம். நம்ம போட்ட உப்பு அப்புறம் சிக்கன் மசாலா தூள் எல்லாம் நல்லா கலங்கிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அதில் மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அங்கே மட்டன் பள்ளிப்பாளையம் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. தண்ணி நல்லாவே சுண்டிட்டு வருது. இன்னும் நல்லா ட்ரை ஆன வரைக்கும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவி பதத்தில் வேணும்னா இன்னும் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் பள்ளிப்பாளையத்தில் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த பக்கம் அடுத்து ரசமும் வச்சுட்டாங்க அம்மா. சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்னங்க, சாப்பிட வேண்டியது தான். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம லன்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வச்ச மட்டன் குழம்புங்க, அப்புறம் மட்டன் பள்ளிப்பாளையம் பார்க்கவே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அடுத்தது சிக்கன் கிரேவி மணமும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ரசம் இது வந்து அக்கா செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது மஷ்ரூம் பிரியாணி. குழம்போட மனம் இன்னும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நம்ம காலையில் வச்ச மட்டன் குழம்பு மத்தியானம் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம குட்டீஸ் எல்லாம் சாப்பிட ரொம்பவுமே ஆவலாக உட்காந்துருக்குறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம பரிமாறிக்கலாம். இவ்வளோ செஞ்சு முடிச்சுட்டு வீடியோவுக்கு நம்ம பரிமாறுறதை காமிக்கலைன்னா எப்படிங்க? அதனால் ஃபஸ்ட்டு சாதம், அடுத்து மட்டன் குழம்பு, அடுத்து பள்ளிப்பாளையம் மட்டன், அடுத்து சிக்கன் வறுவலுங்க. இது வந்துட்டு குடல் வறுவல். அம்மா தனியாக குடல் வறுவல் செஞ்சாங்க. அந்த வீடியோ நான் எடுக்கலை. இது கூட குடலும் கொடுத்துருந்தாங்க. இது குடல் வறுவல். நம்ம லன்ச் மெனு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விசுகிருத்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.